கோயிலுக்கு வந்தியா? கோயிலுக்குலாம் கூட வருவியா நீ? வரக்கூடாதா? நீ ஏதோ நல்லவன் லவ் பண்ண, இப்படிப்பட்டவன் தெரியாது. எனக்கு உன் மேல இருந்த இம்ப்ரெஷன் மொத்தம் போயிடுச்சு. ஏன்? ஏனா கடவுளுக்கு கையெடுத்து கும்புறது கூட ஒரு பிசினஸ் டீல். பிசினஸ் டீலா? கடவுள் நமக்கு பணம், சக்சஸ், ஆரோக்கியம் எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா எவனாவது கும்பிடுவான்? மாட்டாங்க. முடிஞ்சு. வேலை முடிஞ்சாதான் இங்க உண்டியல்ல பணம் விழும். எல்லாரும் கோயிலுக்கு வந்து கடவுளே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே தவிர கடவுளே நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவனாவது வேண்டிக்கிறானா? இல்ல. சுயநலம். மனுஷங்க எல்லாம் செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க இங்க. அதுல நீயும் இருக்க பாரு. முடிஞ்சிச்சு. எனக்கு நீயும் வேணாம், உன் லவ்வும் வேணாம். உன் வேலையை பார்த்துக்க. பை. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு சடனா பிடிக்கலன்னு விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு என்ன தெரியும்? எத்தனை நாள் யோசிச்சு எத்தனை தடவை கிராஸ் செக்கிங் பண்ணிருப்பேன். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் உன் கூட பேசினது, பழகினது, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து என் முடிவை சொல்றதுக்குள்ள பிடிக்கலன்னு போனா எப்படி? சரி போனா போட்டோன்னு பாசிட்டிவா யோசிச்சு உன் கேரக்டரை புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணா பெரியவ மாதிரி போற. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு டைம் வேணும். உன் கேரக்டர் மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அத சொல்ல வேண்டியது நான், நீ சொல்லத. கடவுளே, இவன் பிரெயின் ஓவரா வேலை செய்து கொஞ்சம் கட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணு சாமி. பைத்தியம் ஆயிட்டனாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு சாமி. நீயும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. சித்ரா, நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ற? கையில கன் எல்லாம் வச்சிருக்க. இந்த டைம்ல நீ எங்க வந்த? உனக்காக தான் வந்த. நீ என்ன செய்றன்னு கண்ணால பார்க்க தான் வந்த. உன்னை பத்தி எங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பல. அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் போய் தானே. Hey! Hey! Drop the gun! Surya! Surya, I'll kill you! Drop the bloody gun! ஆமா, நான் உன்னை ஏமாத்தினேன். உன்னை யூஸ் பண்ணிக்கதான் உன் கூட பழகினேன். உங்க அப்பா என்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என் காதல் பொய் இல்ல. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன அப்படி தப்பா பார்க்காத. தாங்க முடியல. அப்படி பார்க்காத. இந்த உலகம் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ நம்பினா போதும். இந்த உலகமே உன்னை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப கூட நீ தப்பிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன். ஏய், இங்க பார். I love you. உன்னதாண்டி என் கண்ணை பாரு. I love you. உங்க அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. என்ன விட்டார். நீ எல்லாம் ஒரு மனுஷன். சீ, மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா உனக்கு? ஈவு, இரக்கம், கருணை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு? நாமெல்லாம் டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம். ஒரு புலி மான வேட்டையாடும். அந்த விஷுவல பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த மான் தப்பிச்சுக்கணும்னு கடவுளை வேண்டிக்குவாங்க. மான் தப்பிச்ச உடனே சந்தோஷத்துல கை தட்டி டிவியை ஆஃப் பண்ணிட்டு கோழி அறுத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு கோழி மேலேயோ மான் மேலேயோ இறக்கம் இல்லை.
அந்த புலி மேல கோவம். புலியை எதுவும் புடுங்க முடியாம கருணை இறக்கம்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. மனுஷங்கிறதுனால அதுக்கு மனிதாபிமானன் பேர் வச்சிருக்கோம். சல், வீட்டுக்கு போலாம் வா. உங்க அப்பா அங்க அழுதுகிட்டு இருப்பாரு. எண்ட் ஆஃப் தி ஷோ நான் சொல்றது ஒண்ணுதான். ஐ லவ் யூ. டேய், உன்னால இப்ப எப்படி தப்பிக்க முடியும்? சார், நீங்க ஊன்னு சொல்லுங்க சார். இவனை இங்கே சுட்டு பொசுக்கிடுறேன். அப்படி இஷ்டம் போல சுட்டுட்டா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்காது சார். நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, மனிதாபிமானம் இல்ல. பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? சார் ஊன்னு சொல்லுங்க சார், இங்கே போட்டுறேன். இங்க பரத் யாருமா? நான் தான். உங்க அம்மா கோயிலுக்கு போனாங்கல்ல, அவங்க என்ன வீட்டுக்கு போல, என்கிட்ட தான் இருக்காங்க. நான் போனாதான் அவங்க வருவாங்க. ப்ளீஸ் 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 இரிட்டேட் ஆகாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கோம். கூலா இருக்கணும். நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன எதிரியா பார்க்காதீங்க. ஹாப்பி சார். இத்தனை போலீஸ்க்கு நடுவில் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் சார். உங்க பொண்ணை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அவ மேல உயிரியே வச்சிருக்கேன். அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுறேன். அது மட்டும் நடக்காது. அப்ப உங்க கனவுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. சித்ரா, நான் உனக்கு வேணுமா வேணாமா? I hate you. மறுபடியும் சொல்லு. I hate you. அப்ப என் வேலையை நான் பாத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. சார், இப்ப சொல்றேன், மாஃபியாவை லீகல் ஆக்குவேன். நீங்களும் உங்க சிஸ்டமும் டச் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போங்க. அப்ப வந்து சித்ராவை தூக்கிட்டு போறேன். இஷ்டம் இருந்தாலும் இல்லைன்னா. நீ அவனை லவ் பண்ண, இப்ப அவன் நிஜமாவே லவ் பண்றப்போ நீ வேணான்ற. அதெல்லாம் ஒரு லவ்வா? அவன் ரியல் லவ்னு எனக்கே புரியுது, உனக்கே புரிய மாட்டேங்குது. அப்படி சொல்ல அவளுக்கு. உனக்கு இருக்கிற அறிவு அவளுக்கு இருந்திருந்தா இந்நேரம் 4 பிள்ளைங்களை பெற்றிருப்போம். மனுஷங்களை மிருகம் மாதிரி கொல்றவங்களை யார் லவ் பண்ணுவா? உயிரோட அருமை தெரிஞ்சாதானே. மனுஷங்க உயிர், அதோட அருமை எனக்கு தெரியாது. என்னது? ஃபிஷ், டூனா ஃபிஷ். இந்த பூமியில 600 கோடி மனுஷங்க இருக்காங்க. அதுல பாதி பேர் தினமும் கடல்ல இருந்து மீனை பிடிச்சி சாப்பிடுறாங்க. வேக வச்சு வறுத்தெடுத்து குழம்பு வச்சு மசாலாங்கிறாங்க, ஃப்ரைங்கிறாங்க. நீ என்னடானா டியூனா ஃபிஷ்ங்கிற. காலங்காலமா நீங்க கோடிக்கணக்கான மீனை சாப்பிடுறதுக்காக சாவடிச்சா அது பெரிய மேட்டரே இல்ல. எப்பயாவது ஒரு மீன் ஒரு மனுஷனை முழுங்கிட்டா அத பெரிய மேட்டர் ஆக்கிடுவீங்கல்ல. ஒரு சின்ன சொரா எவனையாவது பீச்ல கொஞ்சமா கடிச்சா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுருவீங்க. ஜாஸ் 1, 2, 3 உடனே சினிமா எடுத்துருவீங்களே. உங்களது மட்டும் தான் உயிரா, அதுங்களது இல்லையா? மூஞ்சி மோரையும் பாரு. லவ் பண்ணலான்னு வந்து அட்வைஸ் பண்றான். என்ன சாவடிக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற?
இன்னொரு ஜென்மம் இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க மாட்டேன். சாவடிக்கிறானுங்க. இதான் என் கடைசி ஜென்மம். மறுபடியும் கிடைக்க மாட்டேன். என் கூட வந்துரு. எப்படி வர முடியும்? இப்படி டெய்லி கொலை பண்ணனோட எப்படி வர முடியும்? ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அப்பப்ப டெரரிஸ்ட் பாம்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐடென்டிக்காக. அப்பப்ப விநாயகர் பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நானும் இருக்கேன்னு. அதே விநாயகர் தினமும் பாலை குடிச்சா இங்க எவனும் ஊத்த மாட்டான். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சிரு. என்னை விட்டுட்டு போகாத. அப்படி விட்டுட்டு போனீங்கன்னா இன்னும் டேஞ்சர் ஆயிடுவேன். எப்படியோ போ, எப்படியோ கேட்டு நாசமா